நமஸ்காரம். இன்று மார்கழி மாதம் அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் இணைந்து வரும் திருநாள். இன்று ஹனுமன் ஜெயந்தி. ஹனுமன் பூலோகத்தில் அவதரித்த திருநாள். ஹனுமன் ஜெயந்தியான இன்று ஹனுமனை பற்றி சுந்தரகாண்டத்தில் வரும் ஒரு ஸ்லோகத்தை நாம் பார்ப்போம். கம்பராமாயணத்தில் கம்பர் இயற்றிய இந்த பாடல் இது. அஞ்சிலே ஒன்று பெட்டான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஈகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு, அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவை எம்மை அழித்து காப்பான். இந்த பாடலின் பொருள், அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சு பூதங்களாக நாம் கூறுவது காற்று, ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு. இந்த அஞ்சிலே ஒன்று பெற்றான் தன்னுடைய தந்தை அல்லது ஃபாஸ்டர் தந்தை என்று சொல்லப்படுகிற வாயு பகவானை இது குறிப்பிடுகிறது. ஆஞ்சநேயரின் தந்தையானவன் வாயு. அஞ்சிலே ஒன்றை தாவி. சுந்தரகாண்டத்தில் சீதை இருக்கும் இடத்தை காண்பதற்காக ஆஞ்சநேயர் தாவியது இந்து மகா சமுத்திரத்தை. அந்த மகா சமுத்திரத்தை தாண்டியே அவர் லங்கையை அடைகிறார். அதைத்தான் இந்த வரியில் கூறுகிறார்கள். அஞ்சிலே ஒன்றான நீர்நிலையை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி. அஞ்சிலே ஒன்றாக ஆகாய மார்க்கம். ஆகாயம் என்பது அடுத்த பஞ்சபூதங்களில் ஒன்று. அதில் ஒன்றாக அவர் மாறி ஆரியர்கள், அதாவது நன்னடத்தை உடைய ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சீதை இவர்களுக்காக உதவுவர்களுக்காக ஆகாயத்தில் ஈகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு. அஞ்சிலே ஒன்றான பூமி, நிலம். அந்த பூமி ஈன்றவளே சீதா மாதா. ஏனென்றால் ஜனக மன்னன் ஏர் விழும்பொழுது கண்டெடுக்கப்பட்டவள் தான் சீதா மாதா. ஸோ அவளை பூமாதேவியின் மகள் என்றே அழைக்கிறார்கள். அந்த அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கான சீதையை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான். அயலார் ஊரான ஸ்ரீலங்கையில் ஆஞ்சநேய பெருமான் தன் வாலில் ராவணன் தீ மூட்ட அந்த தீயை லங்கை முழுவதும் பரப்பினார். அதையே அஞ்சிலே ஒன்றை வைத்தான் என்று குறிப்பிடுகிறார். அவன் எம்மை அழித்து காப்பான். நமக்கு அருள் பாலித்து நம்மை ராமரின் பாதையில் நடக்க வைப்பார் ஆஞ்சநேயர் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள். அந்த ஸ்லோகத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு, அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவை எம்மை அழித்து காப்பான். இந்த பாடலை, சுந்தரகாண்டத்தில் வரும் இந்த கம்பராமாயண பாடலை நாம் பாராயணம் செய்து ஆஞ்சநேயரின் அருளை பெறுவோம். ஆஞ்சநேயரின் அருளை பெறுவதற்கு நாம் ஆஞ்சநேயரின் காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். உங்களுக்காக அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன். ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத். ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத். ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத். ஆஞ்சநேய ஜெயந்தியான இன்று ஆஞ்சநேயரின் வழியாக நாமும் ராமரின் பாதையை அடைவோம். இந்த மந்திரமோ இந்த ஸ்லோகத்தையோ இந்த காயத்ரி மந்திரத்தையோ சொல்ல இயலாதவர்கள் வெறும் ஸ்ரீ ராம ஜெயம் என்று 9 முறை ஹனுமன் படத்திற்கு முன்பாக அல்லது ஹனுமனை நினைத்து இருந்த இடத்திலேயே இருந்து ஸ்ரீ ராம ஜெயம் என்று 9 முறை ஜெபம் செய்யுங்கள். ஸ்ரீராம நாமம் ஒலிக்கும் இடங்களில், ஸ்ரீராமனை நினைக்கும் இடங்களில் ஹனுமன் ஓடோடி வருகிறான். ஸ்ரீராமரின் பக்தர்களுக்கு அவர்கள் சிரசின் மீது வைத்து அவர்கள் கேட்கும் வரங்களை அருள்மழையாக பொழிகிறான். ஸ்ரீராம ஜெயம். ஆஞ்சநேயனே சரணம்.